ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்பே நடிகையின் அந்த உறுப்பில் இருந்த பொருள். ஸோ அந்த பொருள் வந்து அந்த பிறப்பு வந்து தடுக்கிறதுக்கான ஒரு பொருள். ஸோ குழந்தையை தடுக்கிறதுக்கான ஒரு பொருள். ஸோ இதை பார்த்து ஷாக் ஆனார் ஒரு டாக்டர். ஸோ தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திர நடிகையாக வந்து 2000 ஆண்டு காலகட்டத்தில் இருந்து இந்த இடைப்பட்ட பகுதி ஒரு 10-12 வருஷம் வந்து இவர் வந்து ஒரு முன்னணி நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து கிடைச்சிருக்கு இவருக்கு. ஸோ தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இவருடைய சிரிப்புக்கு எல்லாருமே அடிமை. அந்த அளவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகை வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து பார்க்கப்பட்டார். ஸோ இவர் நடித்தாலே அந்த படம் வந்து ஹிட் அப்படின்ற ஒரு ராசியான நடிகையாக வந்து பார்க்கப்பட்டாங்க. குறிப்பாக டாப் ஹீரோக்கள் பல பேர் வந்து இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த அந்த 10 வருஷமும் இந்த நடிகையுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல பேரோட ஜோடி போட்டு நடித்து தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. ஸோ நடித்து வந்த அந்த நடிகை தற்போது இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட் முன்னணி, அதாவது நடிகை ஹீரோயின் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருந்தாலுமே சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இந்த நடிகை. ஸோ ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துலேயே ஒரு டாப் நம்பர் 1 நடிகை அப்படின்னு சொல்லி மாட்டார். அது எப்படி இவருக்கு மட்டும் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அதாவது சந்தேகப்பட்ட சக நடிகைகள். ஸோ இப்போ தான் அதற்கு வந்து விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போவே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த நியூஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ அதாவது பட வாய்ப்பு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து நட்சத்திர அந்தஸ்தில் இருக்க வேணும் அப்படின்றதுக்காக நினைச்சு அந்த நடிகை இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு யார் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாலும் வணங்கி வாங்கி கொண்டு வேலைகளை முடிச்சுட்டு வரான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காப்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அவங்களுக்கு இணைஞ்சு அவங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பணிவிடைகள் எல்லாமே செஞ்சு அந்த நடிகை அப்படி தான் வந்து அடுத்தடுத்த திரைப்படத்தில் வாய்ப்புகள் மலவளவன வாங்கி குவிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சிரிப்புக்கே பேர் போன நடிகை ரொம்ப மிக குறுகிய காலத்திலே டாப் ஹீரோயின் அப்படின்ற இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரொம்ப வெளிப்படையாக வந்து சக நடிகைகள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போவே. ஸோ இந்த ஒரு படத்தில் இந்த 4 எழுத்து நடிகையை வந்து புக் பண்ணிட்டா அந்த படம் முழுக்க எதுக்கு வேண்டுமானாலும் வளைந்து போவார். எவ்வளோ வந்து கஷ்டம் வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்டாலும் வளைந்து போவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் விரும்பிகள் இவரை விடாமல் தேடி போய் பட வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவருக்கு வருஷத்துக்கு பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதற்கு வந்து டபுள் மடங்காக தங்களுடைய இன்பத்தை அனுபவித்து வந்திருக்கிறாங்க. படத்துலையும் சரி, அந்த பணத்தையும் வந்து அதற்கான ஊதியமும் வந்து இவருக்கு வந்து வந்துடுச்சு. அது வேறு விஷயம். ஸோ அது போன்ற அந்த உறவுகளில் ஈடுபடக்கூடிய பலவேறு விஷயங்கள், பல அந்த மாதிரியான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான தடுப்பு அந்த சாதனம் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து நடிகை வந்து முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய உறுப்பில் வந்து இதை வந்து கருத்தடை சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரியான பேச்சும் வந்து எழுந்திருக்கு. ஸோ திருமணம் ஆவதற்கு முன்பே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அணிஞ்சு இந்த நடிகை வந்து ஒரு ஆக்சிடென்ட், படப்பிடிப்பு தளத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டின் போது நடிகை அவருக்கு வந்து உடல் பரிசோதனை செய்யும் போது மருத்துவர் பார்த்து வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிருக்காரு. ஸோ அந்த ஷாக் ஆன விஷயத்த வந்து மருத்துவர் மூலமாக வெளியே லீக் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியில் அப்போவே வந்து பிரிண்ட் மீடியா மூலமாக லீக் ஆயிருக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த நடிகையை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எப்போவுமே வந்து ஒரு கிசு ஒரு மேலே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிசு தான் இந்த கருத்தடை சாதனத்தை வந்து பயன்படுத்தி இருக்காரு. அதாவது பணிவிடைகளை வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நடிகை இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து டாப் ஹீரோயின் ரேஞ்சுக்கு போயிட்டார் அப்படின்ற ஒரு புகைச்சல் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் தன்னுடைய பேட்டியில் கூட அதை வந்து நான் சொல்லலை, இருந்தாலும் அந்த நடிகையே வந்து பேட்டியில் ஒன்று வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி அதில் வச்சிருக்காரு. ஸோ அதாவது அந்த பேட்டியில் இதை கட் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே இதை வந்து திரைமறைவில் வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்றத இந்த பத்திரிகையாளர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ எப்போவுமே வந்து குத்துவிளக்காக இருக்கக்கூடிய நடிகைகள் திரைமறைவிலும் குத்துவிளக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் எல்லாம் மாங்கனிகள் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.